யாராருக்கெல்லாம் வந்து காதல் வந்து சக்சஸ் ஆகும், மேரேஜ்ல போய் சக்சஸா முடியும்னு நினைக்கிறீங்க? மேம் ஒருத்தவங்களுடைய ஜாதக ரீதியா எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களோட ஜாதகத்துல இந்த குரு செவ்வாய் பஞ்சாயத்து இல்லாம இருக்கணும். குரு செவ்வாய் வந்துட்டு 1, 5, 9ல கனெக்ட் ஆகாம இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். பஞ்சாயத்துக்கு போகாது. நல்லபடியா கனெக்ட் பண்ணிடுவாங்க. குருக்கு எது இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு, நான் லவ் பண்ணிட்டேன். அதுக்காக என் குடும்பத்த எதிர்த்து கூட எது வேணா பண்றேன்ற அளவுக்கு ஒரு துணிச்சல குடுக்கும். ம். கேது ஞானக்காரகன். எந்த விதத்துலயும் எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைய அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வைப்பாங்க. நெறைய பேர் பார்த்துருப்போம். ம். நம்ம படங்கள்லாம் லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஏன்டா இந்த கல்யாணத்துக்குள்ள வந்தோன்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணும் பார்த்தீங்களா? அந்த துணிச்சல், அந்த தைரியம், அசட்டு தைரியம். அசட்டு தைரியம். ஸோ அத குடுக்குறது எல்லாமே குரு கேது அப்படிங்கிற கிரகம் தான். ம். ஸோ இந்த மாரி குரு ராகு இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வேற வேற கனெக்டட் வேற ஜாதி மாறிய திருமணம் இந்த மாரி விஷயங்கள் ஒரு சில பேருக்கு குடுக்குது. நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாருக்கும் கிடையாது. அதுல மத்த புரியுது, கிரகங்களுடைய புரியுது. தன்மையும் ஆழமா பொறுத்தது. போயிட்டு அந்த டேட் ஆஃப் பர்த்தோட பார்க்கும்போது ஆமா. தெரிய வந்துரும். மத்த கிரகம் வந்து எந்த இடத்துல பேஸ்மெண்ட் ஆயிருக்கு, அது எந்த நட்சத்திர புள்ளியில இருக்கு, ம். என்ன என்ன பார்வையில இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எடுத்து எடுத்து குடுக்கலாம்.